doctor. You're too fast. Come on. You want to take me cruising on an ocean liner to Very places I sexy. long to see? Well, என்ன my பண்ற? champagne stays in your beer bottle cup. That is waste. What a business. Yeah. Don't forget to sit write me when you get How many your notes? நான் நாவுக்குறேன். ஜட்டியை போட்டு வெயிட் பண்ணக்கூடாது. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? கழட்டு ப்ளீஸ் கழட்டு. Just wait, Ross. Stupid பையா. நான் பண்றேன் பாரு. Quick. Do you see us dining? Oh baby. ஐயோ எந்திரங்க. என்ன? I think my fiancé is at the door. Please leave. அவன் ஏன் இப்போ வந்திருக்கான்? 2 நிமிஷத்தை முடிச்சிட பாடு. No, சொல்றது கேளு. Get out. ஏன்டி சும்மா இருந்தவனை வேக்கப் செக்ஸ் மூர்த்தமுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு என்னை கிளப்பி விட்டுட்டு இப்போ நீ பாடுக்கு பாதியில் போன்ற ப்ளீஸ் இப்படி சத்தமா பேசாத. நான் ஆசைப்பட்டு தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த லூசி இப்படி திடீர் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளீஸ் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். போ. சரி அப்போ கும்பிடு. Oh baby. மேகா என்ன சாப்பிட்ற? யார் உனக்கு இதெல்லாம் கொடுத்தா? பட்டர் வீட்டு பண்ணு சிக்கன் சாப்பிடலாமா? வாய் தர ஏண்டா ஒரு நாய் என்ன சிக்கன் மட்டன் பீஃபன் திங்க தான் செய்யும். ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்க மேகாவை நாயின்னு சொல்லாதுன்னு. சரிப்பா மேகா மேடம் நேத்து வீட்டுல மிஞ்சி போச்சு நான் தான் கொண்டு வந்து போட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவளுக்கு போய் பழசை கொண்டு வந்து போட்டிருக்க. இவ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? பட்டர் வீட்டு பொண்ணு. இவங்க குடும்பத்துல நான்வெஜ் சாப்பிட்றவங்க தொட்டாலே 4 வாட்டி குடிப்பாங்க தெரியுமா? டேய் நிறுத்திடா உன் பட்டர் போறாத்த. ஆஸ்பத்திரியில உனக்கு 4 ஃபோன் வந்துச்சு. ஏதோ முக்கியமான ஆபரேஷனா கிளம்பி போ. எல்லா மாதிரி எங்களுக்கு தெரியும். நீ மூடிட்டு இரு. நீ முதல்ல மூடிட்டு கிளம்பு. உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. குட் மார்னிங் டாக்டர். லிசன் கேர்ஃபுல்லி. இதுதான் லார்ஜ். 3 hours ஆப்ரேஷனில் 1.5 hour இதை கொடுக்கணும் வித் 4 ஐஸ் கியூப்ஸ். ஓகே மொத்தமாக இவ்வளோ தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே கொடுத்தா நீ தான் பொறுப்பு. குட் மார்னிங் டாக்டர். வாடி வா 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 வா. Assalamu alaikum, bye. Alaikum salam. This is a classic case of angular malunion of the femur. Bye, இது உங்களுக்கும் தான், நீங்களும் கவனிங்க. இப்போ நம்ம ஸ்கின் கட் ஆகி காயம் பட்டுச்சுன்னா அது எப்படி ஆறுதோ அதே மாதிரி தான் நம்ம எலும்பும் ஆறிடும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆனப்போ ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போய் சும்மா ஒரு கட்டு போட்டிருக்கீங்க அப்படி தானே? அப்படி பண்ணதுனால உங்கள் காயம் ஆறிச்சு ஆனால் உங்கள் எலும்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதனால அதோட ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகி இப்போ வலிக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸஸாக இருக்கிற எலும்பெல்லாம் கட் பண்ணி பிளேட்டும் ஸ்க்ரூ வச்சு ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே டாக்டர் காலில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. ஆனால் இவங்க கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் எல்லா முடியும் சேவ் பண்ணிட்டாங்க. அழுக வருது டாக்டர். சுண்ணத்து பண்ணும்போது கூட இப்படி அழுது இல்லை டாக்டர். தேவி ஆப்ரேஷன் வரதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலையா? பயப்படாதீங்க பாய். ஜஸ்ட் ஜென்ரல் ப்ரொசீஜர். இப்போ விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் ரெடி பண்ணும்போது பிச் மட்டும் இல்லாமல் மொத்த கிரவுண்டையும் க்ளீன் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். எல்லாமே சரியாயிடும். ஓகே தீபா பெட் நம்பர் 11 பேஷண்ட்டுக்கு ஓட்டி ரெடி பண்ணப்போ. சார் அந்த பேஷண்ட்டோட ஜோசியக்காரர் நாளைக்கு தான் நல்ல நாளுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க சார். அவன் யார் டைம் சொல்கிறதுக்கு? இந்த பேஷண்ட் போய் கால் ஏற்கனவே செப்டிக் ஆயிருக்கு. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவன் காலோடு சேர்த்து அவன் கோலை சாமானையும் சேர்த்து வெட்டுறோன்னு சொல்லிப்போ. ஜோசியக்காரனுங்க பிளடி இடியட்ஸ். சார் கொஞ்சம் ஆப்ரேஷன் கவுண்ட்ஸ் குறைச்சிக்கலாம் சார்.
உங்களை இல்லீகலாக ஹையர் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் டாக்டர் கிஷோர் சார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சீஃப் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம ஸ்டாஃபில் சில பேர் நீங்கள் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதே தப்பு, இதில் ஒரு நாளைக்கு இவன் 4-5 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறான்னு முணுமுணுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ண ஆப்ரேஷன் கூட கிஷோர் சார் ரெக்கார்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் பேர்லேயே போட்டுக்கவா சார்? போட்டு சொல்லு போ. போட்டு bullshit. You don't bring this shit to me, Devi. You go handle it yourself, man. சாரி சார். இப்போ இவனுக்கு எதுக்கு ரெட் கார்டு? வேணும்னே பண்றானே. கோல் போற நேரத்துல வேலை காட்றானுடா. ஏய் இட்ஸ் டூ மச் டா. டிசிப்ளின் கமிட்டி மெம்பர்ல என்கொயரி டாக்டர்ஸை பார்த்து நிறைய பேர் நீங்க கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இட்ஸ் a god manufacturing place. இது நிறைய கடவுள்கள் உருவான இடம். Are you guys able to feel the same vibration? Yes. Mr. Verma, please sit down. உங்களுக்கு எல்லாம் தெரியும் டாக்டர் வர்மா வாசுதேவன், one of our best house surgeons. His academic credentials surpass many before him. Exemplary record. Enough. He is the epitome of someone with anger management issues. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல கோவத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் கையில பிளேட் வச்சிருக்கிற ஒரு ரவுடிக்கு சமம். Anger is everyone's first enemy. And you all as doctors, எப்போ நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்களா இருந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும். சார் தப்பா அவனுக்கு மேல தான் சார். ஃபுல் மேட்ச் ரெக்கார்ட் இருக்கு சார். நீங்க வேணா பாருங்க. நான்சென்ஸ். உன் விளக்கமெல்லாம் எனக்கு வேண்டாம். கெட் அவுட். ஏய் நீ வெளியே போடா. எல்லாரும் போங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க சார். நீங்களும் டாக்டர் தானே, ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? வர்மா, I'm very disappointed with you. In the college, your reputation பத்தி யோசிச்சியா? Is this what we taught you all this while? You can't manhandle someone.
For that, we are suspending you for a month. But before that, I want you to write and sign an apology letter, and I want to see it on the notice board. Otherwise, you'll have to leave this college. அந்த கேமில் ஒரு பிளாடி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. எனக்கு ஜெயிக்கிறத விட என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். 3 நிமிஷம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் சாம்பியன் ஆகிடலாம். பட் ஃப்ராங்க்லி ஐ டோன்ட் கேர் சார். உங்களால் இது புரிஞ்சுக்க முடியலன்னா நான் இப்போவே காலேஜ் விட்டு போகிறேன். College விட்டு போறியா? Are you serious, Varma? You want to leave the college for this? Yeah.